நான் தான் சொன்னேனே, எந்த சக்தியாலும் வேள்வியை கலைக்க முடியாது. எதிரியின் சக்தியை என்னவென்பதை பார்த்து விட்டேன். பாதாளத்தை ஆளும் ராவணன் வாழ்க! தங்களுடைய இந்த சேவகன் தங்களைப் போலவே எதிரிக்கு வலையை விரித்து விட்டேன். அறியாமல் அந்த வானர சிறுவன் சிக்கியும் விட்டான். அவனை நாம் தமுகன் சிறிது நேரத்தில் அழித்து விடுவான். தொடர்ந்து வானர இனத்தில் எல்லோரையும் என் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவேன். உத்தரவு தாருங்கள். அந்த மாவீரன் வாலியை வீழ்த்த தங்களின் திட்டம் என்ன? இருக்குத்தான் மாயாசுரன் செயல்பாட்டில் கோழையாக இருக்கிறார். சதி இவ்வுலகத்தின் மிக பெரும் ஆயுதம். கற்று வந்த மாயை, உறுதியான கேடயம், இவை இரண்டையும் ஒன்றாக பயன்படுத்து. வெற்றி உன்னை தேடி வரும். உள்ளுக்குள் இருந்து உடைக்க வேண்டும். கிட்கிந்தையின் சிகரத்தை அல்ல, அதன் ஆணி வேரை உடைக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒவ்வொரு உலகிலும் அசுரர்களின் ஆட்சிதான் நடக்கும். கிட்கிந்தை இருந்த இடம் தெரியக்கூடாது. அசுர கொடியை பறக்க விடு. எங்கும் அசுர கொடி பறக்கட்டும். கொடியை பறக்க விடுவேன். அசுரர்கள் நிறைந்த இடம் என்று உனக்கு தெரியும் அல்லவா? இங்கு வரக்கூடாது என்று கூறியிருக்கிறேன். தலையை குனிந்து கொண்டு இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தலை நிமிர்ந்து பேச வேண்டும். எல்லா சமயமும் நமக்கு சாதகமாகவே இருந்து விடாது. இன்று அரசவையிலும் உன்னை பேசாதே என்று எவ்வளவோ கூறினேன். மாருதி, குனிந்து கொண்டே இருக்காதே, என் முகத்தை பார். மாருதி, நான் உன்னிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மாருதி, என்ன பார்க்கிறாய் கேசரி? நிஜத்தை காட்டிலும் நிழல் பொழிவாக இருக்கும். இரண்டில் நிஜம் எதுவென்று எவராலுமே கண்டுபிடிக்க முடியாது. இதோ நான் வருகிறேன். கேட்கின்ற அரசன் ஒழியனை என்னுடைய மாயையில் சிக்க வைப்பேன். என்னை தடுக்க எவராலும் முடியாது. தங்களை போன்ற தலைமை சேனாதிபதிக்கு அது அழகல்ல. என் கைகள் கட்டப்பட்டுள்ளது. சென்று உங்கள் மன்னனிடம் கூறுங்கள், மகன் வாலி அவனுக்கு அளித்த தலைமை பதவியை உதறி தள்ளிவிட்டான் என்று. என்ன? எந்த நொடியில் இருந்து எந்த கிட்கிந்தையின் அவையில் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்க மாட்டேன். நடக்கப் போவதற்கான அனைத்து பொறுப்பையும் மன்னர் ஒளியம் அவர்களே ஏற்கட்டும். இளவரசர் சுக்ரீவர் ஏற்கட்டும். அசுர சேனை மீண்டும் வரும். தாக்குதல் நடக்கும். நீங்கள் மூவருமே முன்னின்று போராடுங்கள். எம்முடைய உதவியை எதிர்பார்க்காதீர்கள். எதற்காகவும் வாலி சண்டையிடுவதாக இல்லை. அப்படியே போரிட்டாலும் அது அவனுக்காக மட்டுமே இருக்கும். நன்கு விசாரித்தீர்களா? ஆம் இளவரசே, மேற்கிலிருந்து தாக்கி இருக்கிறார்கள். சேனைகள் உள்ளே நுழைந்துள்ளன. சரி, உடனடியாக போருக்கு தயாராகுங்க. அந்த அசுரர்களுக்கு பதிலடி தர வேண்டும். நாம் எவர் நாட்டின் மீதும் ஆசை கொள்வது கிடையாது. அதே சமயம் நம்முடைய நாட்டை விட்டுக் கொடுக்க முடியாது. வாலி வரும் வரையில் நாம் காத்திருப்போம். தீர்ப்புக்கான நேரம் அல்ல, எதிரியை எதிர்த்து போராட வேண்டிய நேரம். வாலி அண்ணன் வரும் வரையில் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. அண்ணனுக்கு செய்தி அனுப்புங்கள். சேனாதிபதி கேசரி அவர்களுக்கும் செய்தி அனுப்புங்கள். நாடுடைய சிவனே போற்றி. நீ எங்கள் அசுரவேந்தனின் புகழுக்கு களங்கம் உண்டாக்கிவிட்டாய். அதற்காக உன்னை இந்த இடத்திலேயே இங்கேயே கொல்லப் போகிறேன். கேள்வியை அதற்கு பிறகு பார்த்துக் கொள்கிறேன். நீ மரணத்தை முத்தமிடும் நேரம் நெருங்கிவிட்டது. கற்றுக்கொண்டதை வைத்து அடுத்தவர் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறாரோ அவரை தான் இந்த உலகம் மதிக்கும். பாவத்திற்கு மேல் பாவம் செய்பவனை உலகம் அவமதிக்கத்தானே செய்யும். நான் சொல்வதை கேள். அந்த அயில் ராவணனை விட்டுவிட்டு பிரபுவின் கரத்தை பற்றிக்கொள்.
நண்பனை பார்த்தவுடன் உள்ளம் குமுறுகிறதா மாருதி? உனக்கு ஒன்று தெரியுமா? நீ உன் நண்பனை காப்பதற்கு இங்கு வந்து விட்டாய். அங்கு உன் கிட்கிந்தையின் நிலைமை என்னவாக இருக்கும்? அதை நானே கூறுகிறேன். கிட்கிந்தை, உன் வீடு, உன்னை சேர்ந்தவர்கள் அனைவரும் அழிவார்கள். நாளைய விடியலில் கிட்கிந்தை முழுவதையும் அசுரர்கள் ஆட்சி செய்ய போகிறார்கள். கேசரி, நீயா இப்படி நடந்து கொள்கிறாய்? சரி, இந்த இடம் உன்னுடையது. சேனாதிபதியும் உன்னுடையவன். என் கையில் உள்ள ஆயுதமும் உன்னுடையதுதான். கேசரி, கேசரி, ஒன்றுமாகவில்லையே. நான் நலமோடு இருக்கிறேன். நம் சேனைக்கு உங்கள் வழிகாட்டுதல் தேவை உள்ளது. இல்லை, நீங்கள் உடனே புறப்படுங்கள். இவனை கவனித்துக் கொள்கிறேன். இங்கு உங்களை தனியே விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். கிட்கிந்தைக்காகவும் கிட்கிந்தையின் மன்னருக்காகவும் உயிரை விட்டால் இந்த கேசரிக்கு பெருமைதான். புறப்படுங்கள் மன்னா. இங்கு உங்களுடைய ஞான நூல் பாதுகாப்பாக இருக்கும். என்ன மண்ணை கவி விட்டாய்? அசுரவேந்தன், என்ன இது? சக்திகள் அனைத்தும் ஏன் செயல்பட